சிறுநீரகத்தை ஆரம்பம் முதல் நோயின்றி பாதுகாப்பதுதான் மிக முக்கியம். தினசரி 3 முதல் 3½ லிட்டர் தண்ணீர் அருந்துவது மிக அவசியம். அடுத்து உணவில் சிறுநீரை நன்கு வெளியேற்ற உதவிடும் வாழைத்தண்டு, வாழைப்பூ, முள்ளங்கி, பார்லி, வெள்ளரி போன்ற காய்கறிகளை தவறாது வாரம் 3, 4 நாட்களேனும் சாப்பிடுவது மிக அவசியம். 40களை தொடும்போதே அதிக உப்பு தவிர்ப்பது மிக அவசியம் ஆகிவிடுகிறது. அதிக உப்பு சிறுநீரகத்தின் பணிக்கு சிரமம் கொடுக்கும் ஒன்று. புரத உணவை பொறுத்தமட்டில் காய்கறி புரதம் சிறந்தது. சிக்கனில் கிடைக்கும் புரதத்தை காட்டிலும் பாசிப்பயிரின் புரதம் சிறுநீரக நோயினருக்கு ஏற்றது. ஏனெனில் சிக்கனில் புரதத்துடன் உப்புக்களும் கூடுதல் அளவில் உள்வந்துவிடும். பயிறு புரதத்தில் அந்த பயம் இல்லை. சிறுநீரக நோயினருக்கு இரத்தத்தில் மெல்ல மெல்ல பொட்டாசியம் சேரும் வாய்ப்பு வந்து விடுவதால் அது இதயத்தை அதன் துடிப்பின் ரிதத்தை மாற்றிவிடவும் திடீர் இதய செயலிழப்பு ஏற்படுத்தும் அபாயமும் உண்டு. சோடியமும் பொட்டாசியமும் குறைந்த அளவில் உள்ள பழங்களையே எடுக்க வேண்டும். எலுமிச்சை, ஆரஞ்சு, நெல்லிக்கனியை தவிர்ப்பது நல்லது. இவை நிறைய பொட்டாசிய சத்து உடையன. பைனாப்பிள், பப்பாளி, கொய்யா முதலிய பழங்கள் குறைந்த அளவிலான பொட்டாசிய சத்து உடையன. கேரட், காலிஃபிளவர், பீட்ரூட், நூல்கோல், பருப்புக்கீரை இவை சோடியம் அதிகம் உள்ளவை. இதனையும் உணவில் தவிர்க்க வேண்டும். காய்கறி, கீரைகளை நிறைய நீர் விட்டும் நன்கு வேக வைத்தும் பின் அந்த நீரை வடித்துவிட்டு சாப்பிட வேண்டும். இம்முறையில் சமைப்பது உப்புக்கள் அதிக அளவில் உணவில் தங்காமல் பார்த்துக் கொள்ளும். சரியான உடற்பயிற்சி, யோகா மற்றும் பிராணாயாமம், மருத்துவரின் அறிவுரைப்படி சரியான சிகிச்சை, தேர்ந்தெடுத்த சரியான உணவு இவை மட்டுமே சிறுநீரக நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவும். இதுபோன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.